திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கோட PL3 ஷார்ட் உயிரை தொலைத்தேன் பார்ட் 3. ஓகேடா, போன பார்ட் பார்க்குறதுங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி அடிக்கிற புஸ்தகம் இருக்குல்ல போகலாமா? போன பாட்டு இதில் முடிச்சிருப்பேன்னா, ஸோ இதே மாதிரி தான்டா டேஸை ஸ்கிப் ஆகுது. 2 பேருமாலையுமே முடியல, ஹேண்டில் பண்ணவே முடியல. ஜெகே வீட்டில் ஜிமன் வீட்டில் ஜிக்கும், அதுவும் ஜிமன் வீட்டில் இருக்க அந்த 4 பேர் சங்குக்கு போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் சொல்ல அந்த கொஸ்டின் சொல்லிட்டு சங்குக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தினமும் எஸ்கேப் ஆகிடுறாரு. அதே மாதிரி இந்த சைடு ஜிமன் வீட்டில் ஜிமனை யாருக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. அவர் பாட்னு கம்முன்னு இருப்பார், வருவார், சாப்பிடுவார், படிப்பார், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யாரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஜிமனுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம காலேஜ் சைடு வந்தோன்னா ஜங்குக்கு ஐயோ நான் விட்டுருங்கடா வேணாம் அப்படின்னு இருக்குது. அந்த லீடர்ஷிப் அவரால் சுத்தமாக முடியல. ஜிமன் இங்கே வேணா, அங்கே போடா, இதை எடுத்துகிட்டு போடா, இதை எடுத்துகிட்டு போய் கூடுறா, இதை சொல்கிறா அதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உசுரை வாங்குறாங்க. அப்படியே இந்த சைடு ஜிமன் பக்கம் போகணுன்னா ஜிமனா இந்த லீடர்ஷிப் பதவி இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கார். ஆனால் அந்த பிடி பீரியட் வந்துட்டு ஜிமன் காலி. அவன் ஒழுங்காக விளையாடுறன பாரு, இவன் ஒழுங்காக விளையாடுறன பாரு, என்ன அடிக்கிற ஒழுங்காக அடி அப்படி இப்படின்னு சொல்லி ஜிமன் ஒரு பக்கம் போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க. 2 பேராலுமே ஹேண்டில் பண்ண முடியல. 2 பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே அப்படியே ஆப்போசிட் தானே. ஜங்குக்கால் படிக்க முடியாது, ஜிமனால் விளையாட முடியாது. ஸோ இதே மாதிரி தாண்டா டேஸை ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் ஃபைன் டே எல்லோரும் அப்படியே வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அவங்க கிளாஸ்க்குள்ள அவங்க மேம் தான் வராங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரோலே படித்து தூங்கிட்டு இருக்காரு. என்னால் முடியல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மேமா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே ஹலோ மேம் அப்படின்ட்டாங்க. இப்போ நடந்து போன எக்ஸாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் ஞாபகம் இருக்குது மேம் அப்படின்றாங்க. உங்களோட ஆன்சர் ஷீட்லாம் சைன் பண்ணியாச்சு, டுடே உங்களுக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றாங்க. ஜங்குக் படுத்துட்டு இருந்துருப்பார் பாருங்க. அப்படி கண்ணு ஓப்பன் பண்ணிட்டு நிறையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இப்போ பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் தான் உங்ககிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை அதிசயம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே 7 அப்படின்றாங்க. இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் சொல்கிறாங்க. எல்லாருமே இல்லை மேம் 7 தான் அப்படின்றாங்க. ஜிமன் கூட 7 தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கும் 7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7 தான் அப்படின்னு சொல்லிட்டு 7 தான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க மேம் தான் 7 அதிசயம் மட்டும்தானே இருக்குது, இப்போ இந்த உலகத்தில் கிட்டாத ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பேப்பரை நான் 4 டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். இந்த காலேஜில் இருக்க எல்லா டீச்சர்ஸும் பார்த்துட்டாங்க. ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்து சைன்லாம் அவங்களும் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் ஒரு 4-5 பேர்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன், அவங்களும் கரெக்டாக இருக்குன்னாங்க. ஆனால் என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்னாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவங்கக்கிட்ட எல்லாரும் பேப்பரையும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேப்பரை கொடுக்குறாங்க. இப்போ ஜிமன் ஜங்குக் 2 பேரும் எழுந்துருங்க அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் தெரியும் அப்படின்றாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமன் தான் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி பார்க்குறாங்க. அதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் திக்கி தேனடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் அப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமன் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட் மார்க் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருக்குமே ஷாக்கு. எல்லோரும் வாயில் கை வச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க மேம் தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு காய் தான் அப்படியே வாயில் கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமன் தான் நான் தான் எடுத்தேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓ நான் ஜங்குக்கோட பாடியில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்களும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் குடிச்சு செக் பண்ணிட்டேன். எல்லாராலையும் நம்ப முடியல, எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குல்ல, உண்மையான தெரியல, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேம் இன்னொரு ஷாக்கான விஷயம் இருக்குது. இந்த கிளாஸ்லேயே ஃபெயிலர்ஸ் லாஸ்ட் மார்க் யார் தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஜங்குக்காக தான் இருக்கும், ஆனால் இப்போ ஜங்குக்கு இல்லை, அப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. பேக் ஜிமன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கா நான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு ஹார்ட்டே உடஞ்சிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் நான் தான் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா எப்பயும் அந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது ஜிமன் மட்டும்தான், ஆனால் லாஸ்ட் மார்க் வாங்குறது ஜங்குக் மட்டும்தான். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக ஜங்குக் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, ஜிமன் லாஸ்ட்டு. இப்போ எல்லாருமே அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க மேம் பார்த்து
மேம் நான் எதுவும் கனவு காணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏஞ்சி கேட்குறாங்க. சத்தியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. எல்லாருமே எப்படி வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா. ஜிம்மனை பார்த்துட்டு எப்பட்றா பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு யாராலையுமே தாங்க முடியல. இப்படி இவன் பாஸ் ஆனான், அதுவும் ஃபஸ்ட் ரேங்க்கு. எல்லோரும் ஜிம்மனை சுற்றி நின்றுருக்காங்க. அதாவது ஜங்குக்கு சுற்றி நின்று எப்படி ஜிம்மன் ஃபெயில் ஆனேன், இப்படி ஃபெயில் ஆனேன், என்ன ஜிம்மன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஜம்மனா ஐயோ இவனுங்க வேற சாவடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் படப்பேட்ருக்காரு. இந்த சைடு காமிச்சா டி மச்சான் எப்படா பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மா அப்படியே வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா பாஸ் ஆனேன் அப்படின்றாங்க. அதுவும் ஃபஸ்ட் ரேங்க் என் கூட தானடா சுற்றினேன் அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான் சொல்லிச்சுடா, எங்கள் அம்மா சொல்லிச்சு, அவன் கூட பழக்காது, அவன் பாஸ் ஆகிடுவான், நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நான் நம்பலடா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை தானடா பேசுகிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சும்மா திரும்புகிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் கேட்குறாங்க. சும்மா நான் ஃபெயில் ஆகிட்டேண்ணா, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஃபெயில் ஆகிட்டேண்ணா, ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் ஆகிருக்கடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் ஃபெயில் ஆகிட்டேண்ணா அப்படின்றாங்க. ஆமாம், அவன் எப்படி ஃபெயில் ஆனான்னு எனக்கு தெரியவே இல்லை. நீ பாஸ் ஆனது கூட எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் கிடையாதுடா. அவன் ஃபெயில் ஆகிருக்கான், எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ திரும்ப மாடு எப்படி இடிச்சுட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக் சிம்மனோடவங்க தானே இருக்காங்க, பக்கத்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. எரும மாடை கண்ணு தெரியல இப்படி இடிச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க பாருங்கள். இந்த சைடு அந்த மெம்பர் அப்படி திரும்புகிறாங்க. காய் தாண்டா அது, காய் தான் பாட்டேண்ணா, இங்கே உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என் மச்சான் அழுகுறான், அப்போ நீ கீழே விழுறதான் எனக்கு ஒன்றும் இது கிடையாது, நான் போய் என் மச்சானை தான் பார்க்கணும், நகரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஒரு பாட்டு போகிறாரு பாருங்க. இந்த மச்சான் அழுகுறானா, என்னடா மச்சான் அழுகுறான்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டேவை பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக் அழுகுறானா, அது எப்படி ஜங்குக் அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க என்னதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான், அதாவது ஜங்குக் தாண்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவரும் ஓடுறாரு. இப்போ போய் பார்த்தா சுற்றி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் பக்கத்தில் காய் அப்புறம் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. மச்சான் என்னடா அழுதுன்னு இருக்கா அசிங்கம்மா, அழாதடா ஜங்குக்லாம் கெத்துடா, என்னடா உட்காந்து அழுதுட்டுருக்கியா அப்படின்றாங்க. இந்த சைடு வாயை மூட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காயா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே போச்சு அப்படின்றாங்க. இப்போ ஏன்டா அப்படி என்னடா ஆச்சு, நல்ல மார்க்கு தானடா எடுத்திருக்கேன், சங்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு பயப்படுறியா, அதெல்லாம் சேர்த்துக்கிறோம்டா, ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஐயோ மானத்தையும் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அப்படி ஜிம்முன்னு தான் பார்த்துட்ருக்காங்க, அழுகுறது ஜங்குக்னு நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் ஐயோ மானத்தை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிம்மன் இப்போ எதுக்கு கொஞ்சம் அழுதுட்டுருக்க அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க, அதாவது ஜிம்மனோட முழக்க ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ காய் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க பாருங்கள். இந்த சைடு எதுக்கடா சும்மா அழுதுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு காயத்தை திரும்பிட்டு லூஸா நீ ஜங்குக்கு போய் ஜிம்மன் சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. இந்த சைடு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வந்து கிளம்பு நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. என்ன பார்த்துப்பா அப்படின்றாங்க. அவனை அளவிடாமல் பார்த்துக்கிறேன் கிளம்பு அப்படின்றாங்க. இந்த சைடு காய் தான் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு காயை பார்த்து முறைச்சிட்டு டேபிளே போட்டாலும் தொட்டுறாங்க, டொம்முன்னு சவுண்டு கேட்குது. இப்போ ஜிம்மன் தான் படுத்துட்டு இருந்துப்பாரு, அப்படியே ஏந்துக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன ஃபேஷன் ஷோவாக நடக்குது, கொட்டிக்கிறதுக்கு தானே வந்தீங்க, போய் கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டுறாங்க. இந்த சைடு காயை பார்த்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈவலான ஒரு லுக்கில் வந்து சொல்கிறாங்க. இப்போ காய் தான் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வந்துடுறாங்க. இப்போ காய் கூட இருக்க இன்னும் ஃப்ரெண்ட் தான், என்னடா அவங்க சொன்னே வந்துட்டேன் அப்படின்றாங்க. இல்லைடா அவன் பார்வை பார்த்தா ஜங்குக் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. லூசானி ஜங்குக் தான் அழுதுட்டுருக்கானே, ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா ஜங்குக் தான் அப்படியே வந்து உட்காந்துட்டு இப்போ என்ன ஆச்சு லூஸ் மாதிரி கொஞ்சம் அழுதுட்டுருக்க நீ அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா இந்த அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு அப்படின்றாங்க. இப்போ சும்மா இந்த அப்படின்னு வந்து பார்த்து என்ன அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு அழுதுட்டுருக்க அப்படின்றாங்க. இந்த ஃபெயில் ஆண்டி நீ தான் செய்வேன் அப்படின்றாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணுறிக்கே அப்படின்றாங்க. ஆனால் அது நான் ஜங்குக்கோட உடம்புல இருக்கேன், அப்போ இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ஜங்குக்கு தான் போகும், நீ எதுக்கு ஃபெயில் ஆன
பாஸ் ஆக வேண்டியதானே அப்படின்றாங்க. நான் இன்றைக்கி தான் பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்றாங்க. என் உடம்புல இருக்கும்போது ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் தான் ஆகணும், எதுக்கு ஃபெயில் ஆனேன், என் மான மரியாதையே போச்சு. அந்த வாய்ஸ் கொஞ்சம் அப்பப்போ வருது, கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப ஸ்டோரி கிளம்பலாம். இப்போ சும்மா தான் என் உடம்புல இருக்க வரைக்கும் பாஸ் தான் ஆகணும் சங்குப், ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குப் தான் இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க. நீ எதுக்கு ஃபெயில் ஆன அப்படின்றாங்க. சரிடா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாம் எப்படி ஃபெயில் தானே ஆவ அப்படின்றாங்க. சரி நீ அல்லாத, நான் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்றாங்க. எப்படி சங்குப் நீ எல்லா எக்ஸாமும் ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ சங்குக்கும் டே பார்த்துக்கலாம்டா அப்படின்றாங்க. சும்மா இப்படி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல அலர்ஜி நிப்பாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அலர்ஜி நிப்பாட்டு அப்படின்றாங்க. இப்போ சும்மா இன்னும் போய் அலர்ஜி நிப்பாட்டுறாங்க. உனக்கு என்ன, பாஸ் ஆகணும் அவ்வளோதானே அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்றாங்க. சரி நான் பாஸ் ஆகிறேன். எப்படி ஆக முடியும், ஒரு தடவை கூட நீ பாஸ் ஆகலை அப்படின்றாங்க. ஏய் நான் என்னை பார்த்தா என்ன தெரியுது உனக்கு, சரி ஸ்கூல் ஃபஸ்ட் யார் தெரியுமா நான் படிக்கும்போது அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்றாங்க. என்னோட 10th மார்க் தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் தெரியாது அப்படின்றாங்க. 12th மார்க் தெரியாது அப்படின்றாங்க. எதுவுமே தெரியாமல் என்னை பற்றி பேசாத அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் என்ன எல்லாத்தையும் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குப் தான் ஓ அப்படி சரி பார்த்துக்கலாம் விடு, பாஸ் தானே ஆகிக்கலாம் அப்படின்றாங்க. சரி சும்மா தான் எப்படி ஆக முடியும் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளாக் கலர் கபோர்டு இருக்குல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. அது கீழ்ராவில் ஒரு ஃபைல் இருக்கும், அது வந்து ஒரு ப்ளூ கலர் தீமில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பாரு அப்படின்றாங்க. சைடு சங்குப்தா அப்படி சும்மா பார்த்துட்டு இங்கே பாருப்பா, உனக்கு என்ன பாஸ் தானே ஆகணும், நீ அழாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குப்தா ஜூஸ் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ சும்மா தான் இவன் படிப்பானா, எப்படி படிப்பான், இவன் பாஸ் ஆகுதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு ஜுமன் நினைக்கிறாங்க. இப்போ சுமன் தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சுமன் தான் அப்படி இந்த கபோர்டு முன்னாடி உட்காந்துட்டு இந்த ஃபைலில் தானே இருக்குன்னு சொன்னான், எடுத்து பார்க்கலாமா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்முனும் அப்படியே திறந்து பார்க்குறாங்க. அடங்கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சங்குக்கு வந்து 10th 499. இப்போ சும்மா தான் 499 ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து சங்கோட அதர் மார்க் ஷீட்ஸும் எடுக்கிறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தா ஸ்கூல் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஹை ஸ்கோரு. இந்த சைடு ஜிம்மன் தான் இவன் இப்படி படிச்சிருக்கான், என்னை விட நிறைய மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஏன் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காமிக்கிறாங்க. சங்குக்கு ஜுமனு தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க, அதாவது காலேஜோட டேரக்டர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ சங்குக்கு தான் இப்போ இதுக்குடா இங்கே நின்றுட்டுருக்கேன், வெயில் வேறு அடிக்குதுடா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் 11th 12th 10th மூணுத்துலையுமே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், அப்புறம் ஏன் இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு என்ன மாதிரி அப்படின்றாங்க. பின்ன 10th 12th 11th மூணுத்துலையுமே நல்ல மார்க்ஸ் நல்ல ஸ்கோர்ஸ் என்னை விட அதிகமாக எடுத்திருக்கேன், அப்படி ஏன் படிக்க மாட்டேறா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் ஐயோ இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு ரீசன் வேணும், நல்லா தானே படிக்கிற, அப்புறம் படிக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு அப்படின்றாங்க. இப்போ சங்குக் தான் ஐயோ ஜிம்மன் வெயில் அடிக்குது ஜிம்மன் அப்படின்றாங்க. நீ முதல்ல எனக்கு ரீசன் சொல்லு அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்துட்டு குளிச்சி சொல்கிற வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு இடத்துல போய் நிற்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல வெயில் இல்லை. ஷுபா இப்போ கேளு உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. இந்த சைடு எனக்கு என்ன வேணும், கேட்டதுக்கு ஆன்சர் வேணும், நல்லா தான் மார்க் எடுத்திருக்க, 10th 11th 12th மூணுத்துலையுமே நல்ல மார்க்ஸ் தான், நல்ல ஸ்கோர், நல்ல காலேஜில் உனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு இந்த காலேஜில் சேர்ந்த அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் இப்போ நான் நல்ல மார்க்ஸ் நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்த மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லுவேன், இப்போ நான் இந்த காலேஜை ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் நான் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் நான் சிஓவாக போகிறேன். ஸோ எனக்கு ஃபெயில் ஆகிறது பிரச்சனை கிடையாது. அந்த 11th 12th நான் ஹை ஸ்கோர் எடுத்தது காரணம் எனக்கு படிக்கிறது பிடிக்கும், அதனால தான் நான் எடுத்தேன். இப்போயும் நான் படிப்பேன், நல்லா தான் படிப்பேன். இப்போ படிக்கிறதுக்கு காரணம் உனக்காக, நீ சொன்ன எனக்கு மார்க் வரணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இப்போ உனக்காகவே படிச்சுட்ருக்கேன். எனக்கு படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது ஜம்மன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, 12th முடித்தோடனே என்னை வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. நான் தான் காலேஜ் முடிப்பேன், எனக்குன்னு தனியாக ஒரு டிகிரி வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அப்புறம் ஏன் ஃபெயில் ஆகுற அப்படின்றாங்க.
ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், அரியர் வைக்கலாம், அரியர் வச்சா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாம். எனக்கு காலேஜை விட்டு போகிறதுக்குலாம் விருப்பமே இல்லை ஜிம்மன். எனக்கு எல்லோரும் மேலே நார்மல் லைஃப் வாழணும், அவ்வளோதான். என்னோடய லைஃப் பற்றி உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க அந்த சைடு. ஜிம்மன் தான் தெரியாது அப்படின்றாங்க. நீ ஏன் சொல்லு, என் வீட்டில் நீ எத்தனை நாள் இருக்க? 1 வீக் இருக்க. 1 வீக்கில் யாராச்சும் மூஞ்சி கொடுத்து உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை அப்படின்றாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறது இந்த காலேஜ் வந்தால் மட்டும்தான். அந்த காலேஜும் வேணான்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் அரியர் வைக்கிறேன். அரியர் வச்சா இன்னும் கொஞ்சம் நாள் நான் அந்த காலேஜில் இருக்கலாம். அதனால தான் நான் ஒரு எக்ஸாமாக அரியர் வைக்கிறேன். எனக்கு படிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஜிம்மன். நான் படிக்கிறேன்னு நினச்சா அசால்ட்டாக படிப்பேன். ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது. எப்படி இருந்தாலும் நான் அதுக்கு தான் சிஓ ஆக போகிறேன். எனக்கு அந்த சிஓ ஆகிறதுல விருப்பமே வேறு கிடையாது. சுத்தமாக எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த குடும்பத்தில் பிறந்து தொலைஞ்சிட்டேனே. அவங்க சொன்னதான் கேட்கணும். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும் தெரியுமா, எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. அவங்க மூஞ்சி கொடுத்து பேசுறதே கிடையாது என்கிட்ட மட்டும் கிடையாது, யார்கிட்டையும் ஃபீஸை கொடுத்து பேச மாட்டாங்க. பெரிய பணக்காரனா நிறைய பணம் இருக்கும், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற நார்மலாக கிடைக்கிற எந்த விருப்பமும் எங்களுக்கு கிடைக்காது. பணக்காரனா பண்ணது ஏன் தப்பா? எனக்கு பணம்லாம் தேவையில்லை, எனக்கு பாசம் தான் தேவைப்படும். உங்கள் வீட்டில் நான் இருக்கேனே, இத்தனை நாள் நான் இருக்கேன். உங்கள் அம்மா காட்டுற அன்பு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுச்சவங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுச்சுமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா அந்த மாதிரி எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது தெரியுமா. அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் வேணுன்னா மட்டும் என்கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் உன் தங்கச்சி என் கூட ஜாலியாக விளையாடுறா, அது என் தங்கச்சி பண்ணவே மாட்டாள். அப்புறம் உங்கள் அண்ணன் எல்லாமே எனக்கு சொல்லித்தராரு. ஆனால் என் அண்ணன் எப்பயும் என்கிட்ட அந்தமாரி இருந்ததில்லை. உங்கள் அப்பா சுத்தம், நான் ஃபெயில் ஆனதுக்கு அவர் அவ்வளோ கொண்டாடினார் தெரியுமா அப்படின்றாங்க சைடு. சும்மா கொண்டாடினாரா? அன்றைக்கி நீ சொன்னல எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா உரிச்சிருவார் ஃபெயில் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான்டா. ஐயோ ஃபெயில் வேறு ஆகிட்டோம், அவன் வேறு பயமுறுத்தி அமுச்சு விட்டுருக்கான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உரிச்சிடுவாருடா, புதைச்சிடுவாருடான்னு சொல்லிட்டு என்னத்தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தாண்டா வாசலானே நின்றுட்டுருக்காங்க. இப்போ சரி வேறு வழி இல்லை, திரும்ப போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே திரும்ப ஒரு 4 ஸ்டெப்பு தைக்கிறாங்க. போகவும் முடியாது, இதை விட்டால் தெருவில் தாண்டா படுக்கணும் சங்கு. பரவாயில்ல, 4 அடி கூட வாங்கிக்கலாம், போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே திரும்பி அந்த டோர்கிட்ட போயிட்டு பொறுமையாக அந்த டோரு தட்டலாம் இல்லை, பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு வெறும் தலையை மட்டும் உள்ளே விட்டு பார்க்குறாங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க பாருங்க. இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கு லைட்டாக திரும்புகிறாங்க. ஹாலில் தான் மொத்த குடும்பமும் உட்காந்துட்ருக்கு. ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகலான்னு பார்க்குறாங்க பாருங்க. ஜிம்மன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். இப்போ ஜிம்மன் தான் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அம்மா கேட்குறாங்க. மேலம்மா அப்படின்றாங்க இந்த சைடு. இங்கே வா உங்ககிட்ட பேசணும், இங்கே வா அப்படின்றாங்க இந்த சைடு. இல்லைம்மா நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேனே அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்லை இங்கே வா அப்படின்றாங்க. இந்த சைடு மொத்த குடும்பம் உட்காந்துட்ருக்கா. அவங்க அக்காலாம் பார்த்துட்டு அப்படி சின்னனே பார்த்துட்ருக்காங்க, அதாவது ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் எதுக்கு இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பார்க்குறாங்க. எல்லாம் ஒரு டைப்பாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து நிற்கிறாங்க பாருங்க. போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேபிள் மேலே ஜிம்மனோட ரிசல்ட். இப்போ அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா மார்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் இல்லைனா அது வந்து அப்படின்றாங்க. என்னடா மார்க் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அக்கா கேட்குறாங்க. இந்த சைடு அது வந்து அக்கா அப்படின்றாங்க. அண்ணா என்னென்ன மார்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கேட்குது. அது இல்லடி அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ணா இதில் ஒரு மார்க் ஆச்சு கேவலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல, குடும்பமே கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க அப்பா தான் என்ன மார்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்தி ஜங்கு கிட்ட வராங்க. இந்த சைடு ஜங்குக்கா ஐயோ அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க பார்த்தா என்னடா மார்க் இது அப்படின்றாங்க. அப்பா நான் நல்லதம்பா படித்தேன், நல்லதம்பா பண்ணேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை நான் ஒழுங்காக பாஸ் ஆகிறேன் அப்படின்றாங்க பாருங்கள். இந்த சைடு அவங்க அப்பா தான் சூப்பர்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் தட்டுறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. இந்த சைடு அவங்க அப்பா தான் கடைசியாக என் பையன் நம்மள மாதிரி நார்மல் ஹியூமனாக மாறிட்டான்டி, இப்போ தாண்டி என் பையனை ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான் அப்படி வந்து ஆமாங்க நம்ம பையன் மாறிட்டான், நம்மள மாதிரி நார்மல் ஹியூமனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க குடும்பமே உட்காந்து ஜங்குக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கு. இப்போ என்னடி பார்த்துட்டு இருக்க ஸ்வீட் அப்படின்றாங்க.
போதும் ஏதோ போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க பாருங்க. இந்த சைடு ஜங்குக் தான் நிறைய ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னடா லூஸ் ஆகிட்டானுங்களா மொத்த குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க அம்மாவா ஆத்தருடா செல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயில் பிடிச்சி அம்மிக்கி விட்டுருவாங்க. இப்போ சிம்மன் தான் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நல்லா சாப்பிடு, கடைசியில் நார்மல் ஹியூமனாக மாறிட்டா, உன்னோட ஃபஸ்ட் எக்ஸாம் நீ ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அந்த சைடு அப்படின்றாங்க. முறை ஃபெயில் ஆகிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அக் பண்ணுறாங்க. இந்த சைடு இது கங்க்ராச்சுலேஷன்ஸா, கன்ஃபார்ம் பைத்தியக்கார குடும்பத்தில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக் புலம்பிட்டு இருக்காரு. ஜுமன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு ஜங்குக் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜுமனும் ஸ்மைல் பண்ணிட்டு நிஜமா அப்படிலாமா பண்ணாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் தான் பண்ணாங்க. நானே ஷாக் ஆகிட்டு உங்கள் அப்பா நான் அடிச்சிடுவாரோ, நான் கோவம் வந்து திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சுமன் பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் இல்லைடா கோவம் அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் இல்லைடா கோபம் வராது எப்படி கோவம்லாம் வரும், அதெல்லாம் வராது சுமன் அப்படின்றாங்க. இந்த சைடு சுமனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணு அப்படின்றாங்க. இப்போ சுமனோ அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சரி அடுத்த எக்ஸாம் ஆச்சு ஒழுங்காக பாஸ் ஆக பாரு அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுமனுக்கு இப்போ முன்னாடி போகிறாங்க. இப்போ ஜங்குக் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க, பக்கத்துலேயே சுமன் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சுமன் அப்படி பின்னாடி போகிறாங்க, ஜங்குக்கும் அப்படி முன்னாடி போகிறாங்க. சுமன் தான் என்னடா என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கோ என்னன்றா அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கிட்ட போகிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படி வந்து ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ சுமன் தான் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரோடய பார்த்துட்டே இருக்காங்க ஃபியூ மினிட்ஸுக்கு. இப்போ அப்படியே வந்து ஒருத்தவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க பாருங்க. இப்போ தான் சுமன் ஜங்குக் ரெகனைஸே ஆகுது. இப்போ அப்படியே 2 பேரும் நகர்ந்துடுறாங்க. இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே காய் தான் வராங்க. இப்போ நேரம் காலம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே காயை பார்த்துட்டு என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு பிளேஸில் போய் உட்காந்துறாங்க. இந்த சைடு சும்மனும் அப்படியே வந்து காய் பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. இப்போ டைம்ஸ் அண்ட் டேஸஸும் இப்படி தாண்டா ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் மாறவே இல்லை. 2 பேரும் அவங்களோட பாடிக்குள்ளேயே இருக்காங்க. சுமன் வந்து ஜங்குக்கோட பாடிக்குள்ளே, ஜங்குக்கு வந்து சுமன் பாடிக்குள்ளே, இப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போகுது. ஒன் ஃபைன் டே ஜங்குக்கும் சுமனும் தான் அப்படி பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நோட்டீஸு, அதாவது இந்த கிளாஸில் வந்து எழுதி வச்சுருப்பாங்களே இன்னையோட நியூஸ், இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும், காலேஜில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிளாஸில் பண்ணது ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தாண்டு நின்று தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நோட்டீஸ் போர்டு பக்கத்தில் நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த நோட்டீஸ் போர்டு மேலே வந்து ஜங்குக் அவர் கையை வச்சுருக்காரு. ஓகேங்களா. இப்போ 2 பேரும் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தாண்டா பண்ணுறது, 2 பேரும் மாறவே மாற்றோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க பாருங்க. இப்போ ஒருத்தவங்க அப்படியே ஓடி வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இடிச்சுட்டு போகிறாங்க. அந்த நோட்டீஸ் போர்டை தட்டி விட்டுருப்பாங்க. அந்த கிளாஸ் நோட்டீஸ் போர்டு அப்படியே ஜுமன் மேலே விழ வருது பாருங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து அவர் கையை வச்சு பிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த கிளாஸ் வந்து உடையுது. ஓகேங்களா. ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி விழுது. அந்த ஸ்க்ராட்ச் விழுந்தோடனே ஜங்குக்கோட கையில் வந்து கை வச்சுட்டு இருந்திருப்பார். அவரோட கையில் ஸ்க்ராட்ச் விழுந்துருது அந்த கண்ணாடியால். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த சைடு ஒரு சவுண்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி திரும்புகிறாங்க. இப்போ ஜும்மனோட கையில் வந்து ரத்தம் சொட்டிகிட்டு இருக்கு. இப்போ ஜங்குக் தான் ஜும்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளாஸை வந்து பொறுமையாக நிப்பாட்டு ஜும்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட கையை பிடிக்கிறாங்க. இந்த சைடு ஜும்மனோட கையிலேருந்து ரத்தம் ஊற்றுது, ஜங்குக்கோட கையிலேருந்து ரத்தம் ஊற்றுது. 2 பேருக்குமே ரொம்ப வலிக்குது. இப்போ 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜும்மன் வந்து கையில் வச்சுருக்கவே மாட்டாங்க. அந்த நோட்டீஸ் போர்ட் மேலே கையே வச்சுருக்க மாட்டாங்க. ஜங்குக் தான் வச்சுருப்பாரு. ஆனால் ஜங்குக்கோட கையில் அடிபட்டோன்னே ஜும்மனோட கையெலாம் அடிபட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஜும்மன் தான் வலிக்குது ஜங்குக் வலிக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கா வா மெடிக்கல் ரூம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் அங்கேருந்து கையை பிடிச்சிட்டு ஜங்குக் கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேர் கையிலுமே ஒரே அடி. 2 பேருக்குமே லெஃப்ட் ஹேண்டில் தான் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கு. இப்போ அந்த டாக்டர் தான் அப்படியே வந்து 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே இல்லை அப்படின்னுறாங்க. அப்புறம் எப்படி 2 பேர் கையிலையும் அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் 2 பேர் கையிலையும் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஃபீஸை பார்த்துக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. ஜும்மன் தான் ஒரு கையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் சாரி ஜும்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான்
நீ எதுக்கு சாரி கேட்குற அப்படின்றாங்க. இது எப்படிடா என் கையில் பட்டுன்னு உன் கையில் அடிபட்டுச்சு, அப்போ உனக்கு ரத்தம் வந்தால் எனக்கும் ரத்தம் வருது, எனக்கு வலிச்சுன்னா உனக்கும் வலிக்குது அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு சாரிடா நான் அதை பிடிச்சிருக்கக்கூடாது, நீ பிடிக்கிறனா என் மேலே விழுந்திருக்கும், ஸோ நீ சாரிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படி சங்குக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி டீஸை ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிம்மன் தான் அப்படி ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு அப்படியே ஒரு ஃபீஸை வாஷ் பண்ணிட்டு அப்படி வந்து கண்ணாடியில் பார்க்குறாங்க. பொறுமையாக அவரோட ஷர்ட்டை கழட்டுறாங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் அப்படி பார்த்துட்டு பா எப்படி தான் இப்படி வச்சுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மன் பார்த்துட்டு ஹார்ம்ஸ்லாம் வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்கான், அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மன் பார்த்துட்டு நல்லா இருக்குது, எனக்கு இது தொடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அவரோட பாடியிலேயே ஒரு கை வச்சு அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஒன்று ஒன்றா ஆப்ஸு, ஆர்மு அப்படின்னு செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். இந்த சைடு ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு இப்போ அப்படின்றாங்க. இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா தான் அப்படியே ஜங்குக்கோட ஹெட்டில் தட்டுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் பொறுமையாக சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் என்ன ஆச்சு அப்படின்றாங்க. அம்மா எனக்கு கூசுது அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. இல்லைம்மா எனக்கு கூசுது அப்படின்றாங்க. கூசுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கூசுது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பிளேட் எடுக்கிறாங்க. இங்கே சாப்பிடுடா அப்படின்றாங்க. அம்மா பூஜைமா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை போட்டு இப்போ ஜங்குக் தான் உடனே ஒரு ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து அந்த சைடு ஜிம்மன் தோடுறாங்க, அதெல்லாம் ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் அப்படியே வந்து ஐயோ இன்னும் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அப்படியே வந்து அவர் ஷர்ட்டை கழட்டிட்டு அவரோட பாடியில் வந்து இப்போ கை வைக்கிறாங்க பாருங்கள். இந்த சைடு ஜிம்மனுக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் என்ன ஒரு மாதிரி கூசுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜிம்மன் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அவர் சாதாரணமாக தான் அவர் பாடியில் கை வச்சு என்னடா கூசுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உரசிருப்பாங்க. அதுவே ஜிம்மனுக்கு இந்த சைடு அவ்வளோ கூசுது. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ என்ன இப்படி கூசுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் வந்து குளிக்க போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் என்னது இது என்ன ஃபீல் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா 2 பேரும் அப்படியே வந்து ஜிம்மன் நேற்று நீ ஏதாவது பண்ணியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. நேற்று நீ ஏதாவது பண்ணியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் பண்ணினேன், சாப்பிட்டேன், படித்தான், தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு எப்படா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு ஒன்றில் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு புரியுது ஜங்குக்கு அதை தான் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு இந்த சைடு ஷை ஆகுது. ஜிம்மனோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகி பிங்க் கலரில் ஆகுது. ஸோ இதே மாதிரி தாண்டா டீசல் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் ஃபைன் டே ஜங்குக் பக்கத்தில் டயம் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே பார்க்குறாங்க ஜங்குக்கை அப்படியே பின்னாடி திரும்பி ஜிம்மனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு டே தான் ஜிம்மன் அப்படின்ட்டாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி திரும்பிட்டு என்னடா அப்படின்ட்டாங்க. போதும் அவனை அப்படியே திங்கிற மாதிரி பார்க்காது அப்படின்ட்டாங்க. அந்த சைடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் நான் ஏன்டா அவனை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ நேரம் அவனை தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் இல்லையே அப்படின்ட்டாங்க. இந்த சைடு நடிக்காத எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இன்னமும் நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டாங்க. இந்த சைடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டிவியை பார்த்து இது லவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இன்னமும் நீ அவனை லவ் பண்ணுறது தானே, உனக்கு ஜங்குக் மேலே ஒரு கண்ணு தானே அப்படின்றாங்க. இந்த சைடு டே லூஸா நீ அப்படின்றாங்க. என்கிட்ட விளையாடுறா, நீ தானே என்கிட்ட சொன்ன எனக்கு ஜங்குக் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் இருக்குது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் தொல்லை என்ன பண்ணிகிட்டே இருக்கான், ஆனால் அவன் தொல்லை பண்ணுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நீ தானடா சொன்ன அப்படின்றாங்க. இந்த சைடு நான் சொன்னான் அப்படின்றாங்க. நீ தானடா சொன்ன என்கிட்ட அப்படின்றாங்க. எப்போ சொன்னேன் அப்படின்றாங்க. காலேஜ் ஸ்டார்டிங் ஒரு 2 months அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் தான் அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு நீ தாண்டா சொன்னேன் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஓ நானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு ஓ தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறாங்க. இந்த சைடு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து திரும்பவும் ஜிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஈவினிங் தாண்டா ஜிம்மன் தாங்க
என்ன ஜங்குக் நகரு, டைம் ஆச்சு, எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம 2 பேர் தான் கிளாஸ் ரூமில் இருக்கோம் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா என்ன பேசணும் அப்படின்றாங்க. என்னை லவ் பண்ணுறியா அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா என்னது அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் என்னை லவ் பண்ணுறியா, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ட்டாங்க இந்த சைடு. சுமந்தா அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன திடீர்னு இந்த கேள்வி அப்படின்றாங்க அந்த சைடு. ஜங்குக் தான் சொல்லு, எனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா அப்படியே அந்த ஜங்குக்கு பார்த்துட்டு பிடிக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சுமனை பிடிச்சி சுமனோட லிப்ஸை பிடிச்சி அவ்வளோ ஆஷாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சுமனா கையில் ஒரு பேக்கை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பேக்கை போட்டுன்னு கீழே போட்டு இப்போ சுமனா அப்படி கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு கிஸை பிரேக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு. சுமந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா என்னடா பண்ணுற அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்றாங்க அந்த சைடு. சுமந்தா ஆமாம் அப்படின்றாங்க. ஸோ ஐ லவ் யூ டூ, நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க சைடு. சுமந்தா ஆனால் உனக்கு தானே பிடிக்காது. நான் சொல்லவே இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு உன்னை தொல்லை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. லைஃப் முழுக்க என்ன தொல்லை பண்ண போறியா அப்படின்றாங்க. ஏன் இந்த தொல்லையை சமாளிச்சுட்டு நீ இருக்க மாட்டியா அப்படின்றாங்க அந்த சைடு. சுமந்தா அதெல்லாம் நான் இருப்பேன், ஆனால் என்ன திடீர்னு அப்படின்றாங்க இந்த சைடு. திடீர்னுலாம் இல்லை, எனக்கு எப்பயுமே ஒன்று பிடிக்கும், எப்பயுமே இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் வீட்டில் எவ்வளோ சுகமாக இருந்தாலும் இங்கே வந்தால் சந்தோஷமாயிடும். உன் முகத்தை பார்த்தா, உன் கூட சண்டை போட்டால் ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து சொல்கிறாங்க. இப்போ சுமந்தா என்ன டென்ஷன் ஏற்றிட்டு விட்டுட்டு நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்றாங்க இந்த சைடு. நான் சண்டை போடுறேன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்காது அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா இருக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் இப்போ என்ன, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் இல்லைன்னு சொன்னால் உன்னை லவ் பண்ண வைக்க போகிறேன், அதுதான் என்னோடய பிளான் அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்போ இல்லைடா அப்படின்ட்டாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் சுமனை பார்த்துட்டு சரி ஓகே விட, நான் வேறு யாராச்சும் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுமந்தா ஜங்குட சீட்டை பிடிச்சிட்டு வேறு யாராச்சும் லவ் பண்ணுவேன் நீ அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சுமனோட யூஸ் கிட்ட போய் அஸ்கி வாய்ஸை சொல்கிறாங்க. இப்போ சுமனும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு சுமனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க இந்த சைடு. சுமனும் எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் சுமனும் தான் அப்படியே மாற்றி மாற்றி அவங்க ஃபீஸை பார்த்துட்டு இப்போ கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க இந்த சைடு. சுமந்தா இத்தனை நாள் வரைக்கும் கேட்டா பண்ண அப்படின்ட்டாங்க இந்த சைடு. ஜங்குக்கு தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் இதை மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி சும்மனே கிட்ஸை இழுத்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஜங்குக் தான் அப்படியே வந்து பொறுமையாக ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த சைடு. சும்மனும் பொறுமையாக ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்து சுமந்தா ஐ லவ் யூடா அப்படின்ட்டாங்க இந்த சைடு. ஜங்குக்கும் ஐ லவ் யூ டூ சுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படி பார்த்துட்டு ஃபைனலி மாறிட்டோம் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கும் ஃபைனலி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. திரும்ப அவங்கவுங்க பாடிக்குள்ளேயே ஸ்வாப் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சுமனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இது எதுக்கு நடந்துச்சுன்னா தெரியலடா, ஆனால் நான் ஃபீல் பண்ணேன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு லவ், எனக்குன்னு உண்மையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணேன். அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனேன், அதனால மட்டும்தான் நான் அந்த இடத்துல இருந்தேன், அந்த பிடி ரூமில். ஆனால் அந்த லவ் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுமனை பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ சுமனும் ஸ்மைல் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு தான் நம்ம 2 பேரும் மாறணுமா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுமனை பார்த்துட்டு நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க இந்த சைடு. சுமனை ஸ்மைல் பண்ணிட்டோம். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. திரும்ப நம்ம 2 பேர் மாறிட்டோன்னா அப்படின்ட்டாங்க. மாறினாலும் என் சுமன் தான், மாறினாலும் நீ என் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சொல்கிறாங்க இந்த சைடு. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு சுமனும் ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேரும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தப்பு தண்டா செய்யாத வீரன் தாண்டி வாங்கிட்ட நடப்பேன்னு தப்பாதாண்டி பேத்தம்மா
ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி முடிக்கிறதுனே தெரியல. ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கடா. ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய்.